ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் போச்சு. அதில் வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த வளர்ப்பு மேட்டர் வந்துட்டு பயங்கர பூதாகரமாக வெடிச்சுது. அதில் விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த வளர்ப்பு மேட்டர் வந்துட்டு கமருதீனும் கலாச்சாரு, விஜய் பார்வதியும் கலாச்சாரு. ஆனால் கமருதீன் தான் அதை ஆரம்பிச்சது. விஜய் பார்வதிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு வந்துட்டு சிங்சாக் மட்டும் தான் போட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அடி வாங்கினது என்னமோ விஜய் பார்வதி மட்டும்தான். கமருதீன் சொன்னதுக்கு அவர் அங்கேயே சாரின்னு கேட்டார். அதை வந்து அங்கே வந்து நம்ம விஜய் சேதுபதி சொன்னார். ஆனால் விஜய் பார்வதி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்போது அவங்க முழிச்சாங்க. அதுக்கப்புறம் சாரி தப்பு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா போயிட்டு மனித நேயத்தோட விக்ரம் கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு கண்ணில் அடிபட்டப்போ மார்க்கிங் பண்ணது இவர், சரிங்களா? இருந்தாலும் இவர் இந்த மாதிரி தப்பாக போயிருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறாங்க. அவ்வளோ திமிராக வந்துட்டு நீ எப்படியும் வந்துட்டு என்னை வந்து அடுத்த வாரம் கலாய்க்க தான் போகிற, அசிங்கப்படுத்த தான் போகிற, முதல் 2 வாரம் பேசாமல் இரு, அப்புறம் பார்க்கலாமா? நீ அவ்வளோ பெரிய ஒரு அப்பாட்டக்கிற ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே காண்டாகுது. ஒருத்தங்க வந்து மன்னிப்பு கேட்க வராங்கன்னா அதை வந்து மன்னிக்கிறதுக்கு பேர் தான் மனுஷத்தனம். இதெல்லாம் மிருகத்தனம் மாதிரி இருக்குது. அவ்வளோ திமிராக வந்து கால் மேலே காலை போட்டுன்னு அப்படியே என்னது பில்லா படத்தில் ஒரு அஜித் நினப்பு அப்படியே கையை வந்து எந்த மாதிரி விரிச்சுன்னு உட்காந்துன்னு என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்தது. நேற்று வந்து சபரி வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இது பண்ணும்போது கூட என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதி உன்னை வந்து ப்ரூவ் பண்ண வந்துட்டு பார்க்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கம்முன்னு போயிட்டாங்க. வேறு எதுவுமே பேசலை. ஆனால் இவர் இவ்வளோ தப்புகள் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு சாரி கேட்க வருது. எத்தனை இடத்துல மார்க் பண்ணால் தேவையில்லாத இடத்துல விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசிட்டு இப்போ வந்து அந்த பொண்ணே வந்து அந்த வளர்ப்பு மேட்டரை வந்து சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் கமருதீன் சொன்னதுக்காக கூட நான் நின்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு, அதுவும் விஜய் சேதுபதி அதை பற்றி பேசலை. அதுதான் அவருக்கு ஒரு இப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், நீங்கள் எதுக்கு விஜய் பார்வதிக்கு அவங்களுக்கு சண்டை நடக்கும்போது உள்ளே போனீங்க, அதை கேட்குறதுக்கு அவருக்கு முடியல. ஆனால் இவங்க கேட்க வந்தால் வந்துட்டு அவ்வளோ திமுறாக வந்து பேசுகிறாரு. இதில் வந்துட்டு ஒத்து யார் பார்த்தா கமருதீன் வேறு. நீங்கள் வந்து சாரி அக்செப்ட் பண்ணாதீங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து செருப்பு தூக்கி அடிப்பீங்க, அடுத்த நாள் வந்து அதே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. நேற்று திடீர்னு பார்த்தா சபர்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க, என்ன இளவுக்கு போகிறீங்கன்னே தெரிய மாட்டுது. என்னத்தை சொல்ல? இவரை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஒரு கண்டஸ்டன் நான் சத்தியமாக பார்த்ததில்ல. இப்படி வந்துட்டு இறங்கி வந்து கையை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு சாரின்னு சொல்ல வரவங்களை வந்துட்டு அப்படியே நெக்கில் பார்த்தா, அதாவது இறங்கி வரவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது நினைப்பவருக்கு. அசிங்கப்படுத்துறது அவங்க கிடையாது, இந்த விக்ரம் தான். இந்த விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.